இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய பாம்புனா அது அனகொண்டா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அனகொண்டாவை தவிர இன்னும் பல மிகப்பெரிய பாம்புகளும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுல ஒரு மிகப்பெரிய பாம்பை பெரிய கிரேன் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஒரு பாம்பு தரையிறங்க வந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ண வந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த பாம்புகள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு. சோ இந்த வீடியோல இப்ப பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான 10 பாம்புகளை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். பிரேசிலியன் ரிவர் அனகொண்டா. பெரும்பாலும் அனகொண்டா பாம்புகள் அமேசான் காட்டு பகுதியில தான் அதிக அளவுல காணப்படும். அப்படிப்பட்ட அமேசான் காட்டு பகுதிக்குள்ள இருக்க பிரேசிலியன் ரிவர்ல ஒரு மிகப்பெரிய அனகொண்டா பாம்பை அங்க மீன் பிடிக்க போன ஒரு மீனவர் பார்த்திருக்காரு. முதல்ல அவர் அந்த நதியில ஏதோ ஒண்ணு மிக பெருசா நீந்தி போறத கவனிச்சிருக்காரு. அது கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய அனகொண்டா பாம்பு அப்படின்றது. அந்த பாம்பு ஏதோ ஒரு பெரிய இரையை விழுங்கிட்டு அங்கிருந்து நகர முடியாம நகர்ந்துகிட்டு இருந்திருக்கு. நகர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த பாம்பை அவர் கிட்ட போய் ரொம்பவே தொந்தரவு பண்ணிருக்காரு. அதோட வாழெல்லாம் பிடிச்சு இழுத்து இருந்திருக்காரு. அந்த பாம்பு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு போராடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த சம்பவத்தை அவர் வீடியோவை எடுத்து அவரோட சோசியல் மீடியா பேஜ்லயும் அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகி இருக்கு. அந்த வீடியோவை பார்த்த பிரேசில் போலீஸ் அந்த பாம்பை துன்புறுத்தின குற்றத்துக்காக அந்த மீனவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. பின் பிரேசில் கவர்மெண்ட் அந்த ரிவர்ல மீன் பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனகொண்டா பாம்புகளை துன்புறுத்துறது சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு லாவையும் பாஸ் பண்ணிருக்காங்க. 49 ஃபீட் பைத்தான். இந்தோனேஷியால இருக்க ஜாவா ஐலாண்ட்ல 2003ஆம் ஆண்டு ஒரு மலை கிராமத்துல ஒரு மிகப்பெரிய பைத்தான் பாம்பை பிடிச்சிருக்காங்க. அந்த பாம்போட சைஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்திருக்கு. பிறகு வனத்துறை அதிகாரிகள் அங்க வந்து அந்த பாம்பை மீட்டு கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஜூல வச்சிருக்காங்க. அங்க அந்த பாம்போட நீளத்தை அளந்து பார்த்தப்ப அதோட நீளம் அந்த அதிகாரிகளையே மிரள வச்சிருக்கு. அந்த பாம்போட நீளம் கிட்டத்தட்ட 49 அடி வரைக்கும் இருந்திருக்கு. அதோட எடை 450 கிலோகிராம். அந்த பாம்போட உடல் அகலம் மட்டுமே 2 அடி வரைக்கும் இருந்திருக்கு. உலகத்திலேயே இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய பைத்தான் பாம்பை யாருமே பிடிச்சது கிடையாது. இந்த பாம்போட இந்த பிரம்மாண்டமான சைஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. த நெபோ. மலேசியால இருக்க சராவுக் அப்படின்னு அழைக்கப்படுற பழங்குடியின மக்களால் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறதா நம்பப்படுற ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்ட பாம்பு தான் த நெபோ. இந்த பாம்போட நீளம் கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. இந்த பாம்போட உடல் அமைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும்னு அதோட தலைப்பகுதி டிராகன் போன்ற அமைப்போடு இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நெபோ அப்படின்ற பாம்பு உயிரோடு இருக்கிறதுக்கான ஆதாரமா இந்த ஒரு போட்டோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. இந்த போட்டோ 2009ல மலேசியால நடந்த ஒரு இயற்கை பேரழிவு சமயத்துல ஹெலிகாப்டர்ல போன ஒரு ரெஸ்கியூ டீமால எடுக்கப்பட்ட போட்டோன்னு சொல்லப்படுது. அவங்க அங்க இருக்க பலிய நதியை கடக்கும் போதுதான் இந்த நெபோ பாம்போட போட்டோவை எடுத்திருக்காங்க. இந்த போட்டோவை பார்த்த அந்த பழங்குடியின மக்கள் கண்டிப்பா இது நெபோ பாம்பு தான் ரொம்பவே உறுதியா சொன்னாங்க. ஆனா அதுக்கான போதுமான கிளியரான ஆதாரத்தோட உறுதிப்படுத்தாத காரணத்தால இந்த நெபோ பாம்பு உண்மையிலே இருக்கா இல்ல வெறும் கட்டுக்கதை தானா அப்படின்றது ஒரு புதிராவே இருக்கு. 33 ஃபீட் கிரீன் அனகொண்டா. 2010ல பிரேசிலோட ஒரு நதிக்கரை ஓரத்துல ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த ஒர்க்காக அவங்க ஆல்டமரா குகையை வெடி வச்சு தகர்த்திருக்காங்க. அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில தான் அவங்க ஒரு மிகப்பெரிய பாம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணும்போதே அது இறந்த நிலையில தான் இருந்திருக்கு. ஆனா அந்த பாம்போட சைஸை பார்த்து அவங்க எல்லாரும் மிரண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட 33 அடி இருந்திருக்கு. அதோட அகலம் 1.5 அடி வரைக்கும் இருந்திருக்கு. இந்த பாம்பை பெரிய கிரேன் வச்சுதான் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. நான் பாத்துக்கோங்க, கிரேனை வச்சு தூக்கி அதை ஒரு மிகப்பெரிய ட்ரக்ல வச்சு சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி கொண்டு போய் அப்புறப்படுத்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பாம்பு தான் மனிதர்களால் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அனகொண்டா பாம்பா இருக்கு. மெடுசா பைத்தான். கிரீக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க மெடுசா அப்படின்ற பாம்பு தலை அரக்கியை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மெடுசாவோட பேரை கொண்ட ஒரு மலை பாம்பு தான் இந்த மெடுசா பைத்தான். அண்ட் இந்த பாம்பு தான் மனிதர்களால் வளர்க்கப்படுற மிகப்பெரிய பாம்புன்னு சொல்லலாம். இந்த மெடுசா பாம்பை அமெரிக்கால இருக்க ஃபுல் மூன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 2011ஆம் ஆண்டு இந்த பாம்போட நீளத்தை அளந்து பார்க்கும்போது அது 25 அடி நீளமும் இதோட வெயிட் கிட்டத்தட்ட 160 கிலோக்கும் மேல இருந்திருக்கு.
இந்த பாம்புக்கு அவங்க கொடுக்கிற ஒரு நாள் உணவோட அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 18 கிலோ. 17 வயசாகிற இந்த பாம்பை தூக்கி பிடிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 16 பேர் தேவைப்படுறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி மனிதர்களால் வளர்க்கப்படுற மிகப்பெரிய பாம்புனா அது இந்த மெடுசா பைத்தான் தான். கிங் கோப்ரா. கிங் கோப்ரா பத்தி தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்க பாம்புகள்லயே அதிக நீளமான விஷத்தன்மை கொண்ட பாம்புனா அது கிங் கோப்ரா தான். தரையிலிருந்து கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் எழுந்து மனிதர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரு பாம்புனாலும் அது கிங் கோப்ரா தான். இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து போன்ற ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் இந்த கிங் கோப்ரா பாம்புகளை அதிக அளவுல பார்க்க முடியும். இந்த பாம்போட சராசரி நீளம்னு பாத்தீங்கன்னா 12 to 15 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பாம்போட கடி ஒரு மனுஷனை 15 நிமிஷத்துல கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டது. மலேசியால வனப்பகுதியை ஒட்டி உள்ள ஒரு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய கிங் கோப்ரா பாம்பை பிடிச்சிருக்காங்க. அதோட நீளம் 19 அடிக்கும் அதிகமா இருந்திருக்கு. உலகத்துல பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய கிங் கோப்ரா பாம்புகளை பிடிச்சிருந்தாலும் மலேசியால பிடிக்கப்பட்ட இந்த பாம்பு தான் உலகத்திலேயே மிக நீளமான கிங் கோப்ரா பாம்புன்னு சொல்லப்படுது. 15 feet rattle snake. ராட்டில் ஸ்னேக்ல பல வகைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஈஸ்டர்ன் டைமண்ட் ஹெட் ராட்டில் ஸ்னேக். இது கட்டுவிரியன் வகையை சேர்ந்த பாம்பு. இந்த பாம்பு இனங்கள்லாம் அதிக எடை கொண்ட பாம்புனா அது இதுதான். இந்த பாம்புகள் பெரும்பாலும் வட அமெரிக்க நாடுகள்ல தான் அதிக அளவுல காணப்படுது. ஆனா இந்த ராட்டில் ஸ்னேக் சராசரியா 3 to 6 அடி வரைக்கும் தான் வளரக்கூடியது. இது அந்த பகுதிகளில் வளர அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்ல ஒண்ணு. 2009ஆம் ஆண்டு புளோரிடா மாகாணத்துல ஒரு மிகப்பெரிய ராட்டில் ஸ்னேக் அவங்க பிடிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க அந்த பாம்பை பிடிச்சப்ப அது ஒரு மலை பாம்புன்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா அதோட வாழையும் தலைப்பகுதியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு ராட்டில் ஸ்னேக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த ராட்டில் ஸ்னேக் கிட்டத்தட்ட 15 அடி நீளம் வரைக்கும் இருந்திருக்கு. இது வரைக்கும் மனிதர்களால் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ராட்டில் ஸ்னேக்னா அது இது மட்டும்தான். மலேசியன் பைத்தான். மலேசியால இருக்க ஒரு டூரிஸ்டர் ஐலாண்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாம்பை அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்கள் பிடிச்சிருக்காங்க. இத பத்தின செய்திய நியூஸ் சேனலுக்கும் பிரஸ் ஆபீஸ்க்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாம்பை பிடிக்கும் போதே அதோட உடல்ல அதிகப்படியான காயங்கள் இருந்திருக்கு. பிறகு அந்த பாம்பை அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு போய் ஒரு ட்ரக்ல வச்சிருந்திருக்காங்க. ஆனா அது அந்த ட்ரக்கை விடவே பெருசா இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த பாம்போட நீளத்தை அவங்க அளந்து பார்த்திருக்காங்க. அதோட நீளம் கிட்டத்தட்ட 26 அடி வரைக்கும் இருந்திருக்கு. 1912ஆம் ஆண்டுக்கு பிறகு மலேசியால பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பைத்தான் பாம்புனா அது இதுதான். ஆனா சோகம் என்னன்னா இந்த பாம்பு பிடிப்பட்ட அடுத்த 3 நாட்களுக்குள்ளேயே அதிகப்படியான முட்டைகளை போட்டுட்டு அது இறந்து போயிட்டு இருக்கு. தி ஜெயண்ட் ஸ்னேக். 1940களில் 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தப்ப காங்கோல இருந்து பெல்ஜியம் நோக்கி ஒரு ராணுவ ஹெலிகாப்டர்ல சில ராணுவ வீரர்கள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்க காங்கோ வனப்பகுதிக்கு மேல பறந்துகிட்டு இருந்தப்ப அங்க தரையில ஒரு மிகப்பெரிய பாம்பை பார்த்திருக்காங்க. அந்த மிகப்பெரிய பாம்பை போட்டோ எடுக்கிறதுக்காகவே அவங்க ஹெலிகாப்டரை கீழே தரையை நோக்கி இறக்கிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பாம்பு ரொம்பவே வேகமா வந்து அந்த ஹெலிகாப்டரை தாக்க வந்திருக்கு. அவ்வளவு பெரிய பாம்பை அது வரைக்கும் அவங்க யாருமே பார்த்தது கிடையாதாம். அதுல பயணம் செஞ்ச ராணுவ வீரர்களோட கூற்றுப்படி அந்த பாம்பு கிட்டத்தட்ட 50 அடி நீளம் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாம்பு வழக்கமான பாம்புகளை விட ரொம்பவே வேகமா செயல்பட்டு ஹெலிகாப்டரை தாக்க வந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. டைட்டனோபோவா. சுமார் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமியில வாழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான ராட்சத பாம்பு தான் டைட்டனோபோவா. இந்த பாம்போட புதைப்படிவங்கள் வடகிழக்கு கொலம்பியா நாட்டுல தான் முதல்ல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிடைச்ச எலும்புகளையும் படிமங்களையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இந்த பாம்பு கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல இருந்திருக்கலாம்னும் அதோட எடை கிட்டத்தட்ட 1500 கிலோக்கு மேல இருந்திருக்கலாம்னும் கணிச்சிருக்காங்க. இந்த பாம்பு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா டீரக்ஸ்க்கும் இதுக்கும் சண்டை வந்தா டீரக்ஸையே வீழ்த்துறது மட்டும் இல்லாம அதை முழுசா முழுங்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரெடேட்டர் தான் இந்த டைட்டனோபோவா. இந்த பாம்போட உடல் மாதிரியை அமெரிக்கால இருக்க ஒரு மியூசியம்ல வச்சிருக்காங்க. இந்த பாம்பு இனம் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இந்த பாம்பு அமேசானோட அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு சில பேர் நம்புறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைட்டனோபோவா உண்மையிலேயே அழிஞ்சு போயிட்டு இருக்குமா இல்ல அமேசான் காடுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்குமா? உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோல பார்த்த பாம்புகள்லயே எது உங்களை ரொம்ப பயமுறுத்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அடுத்து எந்த டாபிக்ல வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி முடிஞ்சா 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.